ஸோ இந்த ரவுண்டுக்கு வந்து நாங்கள் ரெட்ரோ ரவுண்டு. ஸோ ரெட்ரோவில் நாங்கள் 5 பேர் தானே நம்ம. நாங்கள் 5 கேர்ள்ஸ். அந்த அவங்க பேர் என்ன? சரோஜா தேவியா? சரோஜா தேவி கார்டு மாதிரியே இல்ல. இல்ல, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. கமல் வாய்ஸ் தான் வருது. ஐயோ, போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றமே. அதான் கைஸ், இன்னைக்கு தான் வந்தேன். இவ்வளோ தான் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஆனால் அதுக்கே மூச்சு வாங்குது. என் கோலம் அலங்கோலமாக இருக்கு. என்ன இது நம்ம கொஞ்சம் இருக்கு. ப்ராக்டிஸ்னு வந்துட்டீங்க, எல்லாம் கதை பேசுகிறாங்க. ஐயா போய் சொல்றாரு, கதை பேசல. இது இப்பதான் டான்ஸ் ஆடி டயர்டா நின்னுட்டு அப்பா அம்மா எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படி துளி வேற கூட இல்ல. வேர்த்திருக்கு இந்த சைடு. ஓகே, அந்த மாதிரி நம்ம சொல்லிங்க என்ன பண்றோம். ஒரு பொண்ணோட இடுப்பை பார்த்து பாத்தியா அப்படின்னு எக்ஸ்பிரஷன் கொடுக்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க யாரும் தப்பு எடுத்துக்கல. கருத்தை நடு நெத்தில வைங்க. நடுவுல வர மாட்டேங்குதப்பா. வந்துருச்சு. 2 புருவத்தை தூக்குங்க. நிலைமைய பாத்தீங்களா? எப்படி இருந்தனா எப்படி ஆயிட்டா பாத்தீங்களா? இது யாரு? ரவீனாவா? எல்லாத்துக்கும் காரணம் யாரு? இதோ சொல்லுங்க. ஜோடி கும்பிடா அப்படியே போயிடுன்ற மாதிரி இருக்கு. இதுதான் வந்து பிராக்டிஸ்லாம் பண்ணி இவருக்கெல்லாம் அடி வாங்காத அடி கிடையாது. நடு மட்டும் தான் இங்கெல்லாம் பழுத்துட்டு இருக்கா. நேத்திக்கு துணி துவைக்கிற மாதிரி இவரை போட்டு துவைச்சிங்க. என் முதுகுல தூக்கி இவர் அப்படியே தூக்கி டைல்ஸ்ல சொருவிட்டேன். தெரியாம பிராக்டிஸ் தான் பண்ணுவானு தெரியாம ஸ்லிப் ஆகி சொல்லிட்டேன். அங்கே இங்கே ஃபுல் டேமேஜ் பண்ணலாம். நான் இப்போ பரவாயில்ல. ஹாய். ஸோ இந்த ரவுண்டுக்கு வந்து நாங்கள் ரெட்ரோ ரவுண்டு. ஸோ ரெட்ரோவில் நாங்கள் 5 பேர் தானே நம்ம. நாங்கள் 5 கேர்ள்ஸ் ஆடுவோம். 5 கேர்ள்ஸ் ஒரு கேமியோ ஒருத்தங்க பண்ணுறாங்க. ஹாய் சொல்லுங்க பூமி. இவர் தான் வந்து எங்கள் பர்ஃபார்மன்ஸில் வந்து ஸ்டாரு. எங்கள் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக ஆகிறது வந்து இவரால் தான். ஸோ அவரும் இருக்கார் எங்களோட ஆக்டில். ஆக்சுவலி எங்களுக்கு ரொம்ப வருஷமாகவே பழக்கம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி பார்த்ததுல இன்னும் சந்தோஷமாக இருக்கு. சரி, ஓகே ஓகே. ஸோ இப்போ என்னன்னா ஸ்டேஜ் ரிஹர்சல் தான் வந்திருக்கோம். ஆனால் ஸ்டேஜில் ஆல்ரெடி வேறு யாரும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லி பேக்கில் இடம் கொஞ்சம் இருக்கும், அங்கே போய் கொஞ்சம் நேரம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கோம். குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் ஷூட்டுக்கு கிளம்பிட்டோம். ஆக்சுவலி நேற்று குட்டி வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாரு எக்ஸ்பிரஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஸோ எக்ஸ்பிரஷன் மாஸ்டர் தான் வந்து எக்ஸ்பிரஷன் சொல்லி கொடுத்தாரு. ஸோ அது எதுவுமே vlogல சொல்ல மறந்துட்டேன். பட் இன்னைக்கு நாங்கள் வந்து எல்லாரும் ஈவிக்கு ஒன்றா போயிட்டு இருக்கோம். என்ன சொல்லி கொடுத்தீங்க? எக்ஸ்பிரஷன் நல்லா பண்ணாரு. ஆக்சுவலி இந்த எபிசோட பார்த்தா உங்களுக்கு தெரியும் எப்படி அப்டேட் ஆயிருக்கான்ட்டு. ஓகே, இதே மாதிரி பண்ணாலும் ஒரு ஃபைனல்ஸ் போயிடுவாரு. ஓகே, நீங்க என்ன சொல்றீங்க? சூப்பரா சொல்லி கொடுத்தா. கேளுமா, 2 3 எக்ஸ்பிரஷன் பண்ண சொல்லுமா. இப்போ சிங்கர் சரக்கு யோ கலாய்க்கறாயா அவன? கலாய்ப்பா நைட் கலாய்ப்பாரு.
இந்த ரவுண்ட் நிஜமா பாருங்க, போன ரவுண்ட் இந்த ரவுண்ட் கம்பேர் பண்ணி பாருங்க டிவில இப்படி மூஞ்சி இருக்குன்னு. அவங்க வேணும்ட்டு எக்ஸ்பிரஷன் கொடுக்காம இவன் சொல்லி கொடுத்தா அதான் கொடுக்கலன்னு போறாரு. பின்னாடி உட்காந்து சீக்கிரத்தை பார்த்தா அப்படிதான். இன்னைக்கு நான் வந்து பழைய காலத்து ஆர்டிஸ்ட், ஆனா எந்த ஆர்டிஸ்ட்னு எனக்கே தெரியல. சரோஜா தேவியா சொல்லு, பூர்வம் இவ்வளோண்டு அவங்களாம் அவ்வளோதான் வச்சிருப்பாங்க. ஓகே, நல்லா இருக்கு. இந்த மேக்கப்புக்கு நல்லா தான் இருக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. கமல் வாய்ஸ் தான் வருது. ஐயோ போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றமே. ஆக்சுவலி போன எபிசோட் வந்து நான் கமல் சார் கெட்ட போட்டேன். இந்த எபிசோட் நாங்க கமல் சார் பாட்டுக்கே ஆடுறோம். கமல் சாருக்கு எங்களுக்கு பின்னாடி வா. ஃபைனல் அவுட்ஃபிட். பட் ஆனா வந்து இந்த முன்னாடி இருக்கிறதுனால எனக்கு என் பர்ஃபார்மன்ஸ் பாதிக்குது. சைக்கிள்ல போய் மாட்டிக்குது. அவங்களுக்கு கேட்கும், அவங்க என்ன புரிஞ்சுப்பாங்க. நான் வெறும் லிப்பு கொடுத்தா கூட புரிஞ்சுப்பாங்க. அதனால வந்து நான் இந்த முன்னாடி மட்டும் எப்பயாவது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி வந்துருக்கேன். இப்போ வந்து நான் ரெடி ஆயிட்டேன். நான் வந்து உள்ள போய் கண்டஸ்டன்ட் கேலரியில வந்து உட்கார போறேன். ஸோ அவ்வளோதான், நான் வந்து உள்ளே போகிறேன். என் பெர்ஃபார்மன்ஸ்க்கு முன்னாடி வந்து எப்படி ஒரு ரிஹர்சல் பண்ணுவோம், அப்போ நான் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். இந்த பேண்ட்லாம் கொஞ்சம் லூஸ் இருக்கு, நான் ஏன் அப்படியே போகிறேன் உள்ள போகிறேங்கிற ஜெயில் போகிறேன். நான் தெளிவாக சொன்னேன் கண்டஸ்டன்ட் கேலரின்னு. லூஸாக இருக்கு, ஏன்னா வந்து பெர்ஃபார்மன்ஸ் முன்னாடி ரெஸ்ட் ரூம்லாம் போனால் போயிட்டு அதுக்கப்புறம் டைட்டாக டாக்கா போட்டு நாங்கள் உள்ள போய் ஆடிடுவோம். ஸோ இப்போதைக்கு அவ்வளோதான் தகவல் மீண்டும் தொடரும். நெருவஜா இருக்கு. ஏன் நெருவஜ்னஸ் இட்ஸ் குட். வை Nervousness is not good. It's good. No. இத்தனை ரியாலிட்டி ஷோ பண்ணிருக்கீங்க, ஏன் ஒன்றும் நர்வஸா இருக்கு? That is because I am 18 வருஷமா ஆடிட்டு இருக்கேன். 30 nervousness. Nervousness is born inside me. I am not nervousness. I am nervousness. ஃபர்ஸ்ட் வந்து வெறும் இந்த ப்ளவுஸும் பேண்ட்டும் மட்டும் போடலாம்னு நினைச்சேன். அது ரொம்ப சிம்பிளா இருக்கு. எங்க மாஸ்டர் சொல்லி இது நான் எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட் மாதிரி நம்ம டக்குன்னு லாஸ்ட் மினிட்ல ரெடி பண்ணி போட்டோம். ஸோ திஸ் இஸ் மை ஃபைனல். ஆக்சுவலி கைஸ் உண்மையை சொல்லணும்னா நான் பர்ஃபார்மன்ஸ் முடிச்சுட்டு வந்து தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா அந்த பதட்டத்தில் வந்து நிதானமா என்னால் பேச முடியாதுன்னு சொல்லி நான் போய் கடகடன்னு ஆடி தேர்ட் பர்ஃபார்மன்ஸ் எடுத்து முடிச்சுட்டு வந்து இப்போ வந்து உங்களுக்காக வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் ரிலாக்ஸ்டா உட்காந்து எங்க கண்டஸ்டன்ட் கேலரியில சாப்பிடுவேன், எல்லாருக்கும் வந்து என்கரேஜ் பண்ணுவேன், ஜாலியா இருப்பேன். திஸ் இஸ் மை 80s look. சாக்ஷாத் அந்த அவங்க பேர் என்ன? சரோஜா தேவியா? சரோஜா தேவி மேடம் மாதிரியே இல்ல இல்லன்றீங்க. எனக்கு எதுக்கு அசிங்கம்? அவ்வளவுதான் கைஸ், திஸ் இஸ் மை லுக். Thank you. டயர்ட் ஆயிடுச்சா? இன்னும் சில்லுன்னு இருக்கு. அது உங்க கையா? ஆனிட்டாங்க. ஐயோ நோச்சி அடிக்குது. மூக்கு பாரு, மூக்கு. டாடா அழகு, டாடா. வீட்டுக்கு போங்க. செமையா பயந்துச்சு. எப்படி வைப்ரேட் ஆகும்? ஆமா, நான் பாடல. சோ கைஸ், நம்ம அழகுக்கும் டாடா சொல்லியாச்சு. அதே மாதிரி அழகான உங்களுக்கும் டாடா. சோ அடுத்து என்னோட அழகான vlogல சந்திக்கிறேன். பை.